வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. நம்முடைய தினசரியாக கொஞ்ச நேரத்தில் அதிகமான கல்விகளை படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனலை அதிகம் நீங்கள் பார்த்துவிட்டு பிறருக்கு ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, அதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய அனைத்து கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயமே நல்ல மெமரி பவர் அதிகமாகுவதற்கு, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கு, எல்லோருக்கும் நல்ல விதமான முறையிலே நல்ல ஓர்ம சக்தியும் ஞாபக சக்தியும் அதிகப்படியான முறையிலே நமக்கெல்லாம் கிடைப்பதற்கு நம்ம இறுதி வரையிலையும் மறவி நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم ربي زدني علما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியுடன் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால தினசரியாக நம்முடைய இல்மு படிக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய நம்ம தலைப்பு அதிகப்படியான இல்மு ஞானம், மெமரி பவர், அதிகமான ஞாபக சக்தி, நல்ல ஓர்ம சக்தி, ஞாபக சக்தி கிடைப்பதற்கு உண்டான சில விஷயங்களை நான் இன்ஷா நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதிகமான ஞாபக சக்தி அல்லாஹ் தருவான். இப்படி பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்து நல்ல விதமான இல்மிலேயும் ஞானத்திலேயும் கல்வியிலேயும் அனைத்து விஷயங்களையும் அவங்க பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து சென்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கொடுத்த இல்மு ஞானம், அது மாதிரி மலக்குமார்கள் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஞானம், அது மாதிரி பெரும் இமாம் பெருமக்கள், புகாரி இமாம், ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அம்பரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம் பெருமக்களுடைய அறிவு, ஞானம், ஞாபக சக்தி, இப்படியெல்லாம் நம்முடைய ஞாபக சக்தி உண்டான நம்ம வாழ்க்கை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க அந்த ஞாபக சக்திக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நமக்கு ஓத சொல்லி சொன்னாங்க. ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்வே எங்களுக்கு நாஃபியான இல்மை தருவாயா. அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கு இந்த துவாவை நம்ம முதலாக சொல்லி கொடுத்தே இருக்கோம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்வே எங்களுக்கு அதிகப்படியான நாஃபியான இல்மை தருவாயாக என்று அந்த ஞானம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆயத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், அந்த ஆயத்தில் நம்ம அடிக்கடி நம்ம ஓதிக்கிட்டே குழந்தைகளுக்கு மனப்பாடம் பண்ணி கொண்டு அவங்கள ஓத சொல்லி அப்புறம் படிக்க சொல்வது, நம்மளும் அடிக்கடி ஓதுவது. காலு சுபஹானக லா இல்மலனா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா இல்மலனா இல்லாமா, அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த இல்மும் எங்கள்கிட்ட கிடையாது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன அருமையான துவா, எல்லோரும் மனப்பாடம் பண்ணி அது ஓதி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய அந்த கல்விக்கு அதிகப்படியான கல்வி கிடைக்கக்குண்டான ஒரு துவா, அருமையான துவா. குர்ஆனுடைய ஆயத்து, அது துவா, திக்ரு எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறது. எனவே காலு சுபஹானக, அல்லாஹ்வே நீதான் பரிசுத்தமானவன், லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, எங்களுடைய ஞானம் கல்வியெல்லாம் நீ கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய திறமையில் இந்த கல்வி வரல, நீ தான் எங்களுக்கு கல்விகளை கொடுத்து கற்றுத்தந்தாய். இன்னக்கு அந்த அலீமுல் ஹக்கீம், நீயே மிகப்பெரிய ஞானமுடைய ஹிக்மத்துடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரு, துவா, தஸ்பீஹ் அது ஓதிக்கொண்டே இருப்பது. அது மாதிரி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ஓதுனாங்க. ஃபஃபஹம்னாஹ சுலைமான் வகுல்லன் அத்தைனா ஹுக்குமன் இல்மன். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தையே உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அந்த பவுரு, அந்த ஞாபக சக்தி, திறமை, அந்த ஹிக்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான்னு சொன்னால்
இந்த ஆயத்து நமக்கு அதை சக்தி காட்டிட்டு இந்த ஆயத்து ஓதுகின்ற பொழுது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த இல்மு, ஞானம், ஹிக்மத்து, அந்த யாவு சக்தி அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுக்கு நமக்கு அல்லாஹ் தருவான். கடைசி வரையிலையும் எல்லாம் திடீர்னு யாவும் இல்லாமல் மறந்துடும்போது நம்ம திடீர்னு நம்ம அப்போ கேட்டிருப்போம், மறந்துடுவோம். கொஞ்சம் எல்லாம் யாவ சக்தி அதிகமான யாவ சக்தி மறக்கக்கூடிய அந்த நேரங்களில் இப்போ குறிப்பாக படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள், படிக்கக்கூடிய 11வது 12வது காலேஜு, அதுவும் பிகாம், டாக்டரு, அது மாதிரி வக்கீல், இன்ஜினியர் போன்ற பெரும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆயத்துகள் எல்லாம் இந்த 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 துவாக்கள் எல்லாம் அவங்க படிக்கக்கூடிய அந்த 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 இடத்துக்கு மேலே எழுதி வைத்து அவங்களை எப்போதும் இது ஓதிட்டு படிங்க அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த ஆயத்துக்கெல்லாம் நம்ம எழுதி வச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்களை நீங்கள் அப்படியே குழந்தைகளுடைய அந்த நோட்டுகளில் குறிப்பாக அவங்க படிக்கக்கூடிய இடங்களில் மேசை மேலே இல்லை ஒரு நோட் அடிச்சா போயிடும், அந்த பார்த்து படிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஸ்டிக்கர் மாதிரி போட்டு ஒட்டி அவங்கள அந்த இடத்துல அதை ஓதிட்டு நீங்கள் படிங்கன்னு சொல்லணும். எது பஃபஹம்னா சுலைமான் ஒக்குள்ளன் அத்தைனா ஹுக்குமன் வயல்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை அதிகப்படியாக ஓதுவது. அது மாதிரி அதிகமான யாவசக்தி கிடைப்பதற்கு முன்னோர்கள் நம்ம கட்டுத்தந்த மிகப்பெரிய குர்ஆனுடைய துவா திக்ர் ஆயத்து குலின்ன ஃபதுலபி எதில் யுத்திஹி மயஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். மிக பிரமாணமான அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய ஞானம், அவன் நாடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறான். அந்த ஞானத்தை நம்ம பெறுவது இந்த ஆயத்தில் திக்ர்களை தஸ்பீஹாய் ஓதி நான் சொல்லக்கூடிய ஓதி அந்த மாதிரி அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் சூறாக்களை நம்ம ஓதிட்டே இருப்பது. இப்படி ஓதிட்டே இருக்கின்ற போது நம்முடைய யாவ சக்தியை அல்லாஹ் மெமரி பவரை அதிகப்படுத்துகிறான். அதிகமான மெமரி பவர்னால புகாரி இமாம் 1,00,000 ஹதீஸ்ல மனப்பாடம் பண்ணாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1,00,000 ஹதீஸ்ல மனப்பாடம் பண்ணாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அதிகமான மனசக்தி இருக்குது. இப்போவும் உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம டிவி சேனல்களில் துனியாவுடைய விஷயமான குழந்தைய, சின்ன குழந்தைய 5 வயசு 6 வயசு குழந்தைய அதிகமான எல்லா இடத்துடைய பேரில் கணக்கு போடுறது, விஞ்ஞானுடைய பேர், அந்த ஊருடைய பேர், இந்த மாதிரி அவங்களுக்கு அதிகமான அந்த அந்த கல்வி, அதிகமான கல்வியுடைய நுட்பத்தை அவங்க சொல்லுவாங்க. அதிகமான ஒரு அந்த கல்வி மகன் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. குழந்தைய 5 வயசு 6 வயசு குழந்தைய பார்க்குமா இல்லையா? அப்போ அந்த குழந்தை அந்த கல்வி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அது துனியா மட்டும் பத்தாது, நம்ம ஆகிரத்துக்கு சேர்ந்தவங்க, நமக்கு மறுமை தான் நமக்கு உண்மை. மறுமைக்கு நம்ம நன்மையாகக்கூடிய விஷயமா தான் அந்த துனியாவும் இம்மை மறுமை. ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹசனா, இம்மையிலையும் மறுமையிலையும் அழகானவற்றை எங்களுக்கு தருவாயா என்று தான் நமக்கு நம்பி கட்டு தந்தாங்க. அது மாதிரி துனியாவில் மட்டும் கல்வி பத்தாது, மறுமை கல்வியை சேர்த்து நம்முடைய கல்விகளை வளர்த்துவதற்கு நான் இப்போ சொன்ன எல்லா ஆயத்துகளும் திக்கிரைகளும் மனப்பாடம் விட்டு குழந்தைகளுக்கு சொல்ல சொல்லி அவங்களே நம்ம பயிற்சி கொடுத்து இது ஓதி இந்த திக்கிரையெல்லாம் ஓதனுக்கப்புறம் அவங்கள நல்ல கைகால கல்வி உதவான படிக்க சொல்லுவதுக்கு அவங்கள சொல்லுவது. அப்போ அவங்களுக்கு கொடுக்கமான அல்லாஹ்வுடைய பொறுத்திலிருந்து ஹிக்மத்து ஞானங்கள் எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தானோ, சுலைமான் நபி, அது மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவூது நபி, இந்த மாதிரி நபிமார்களுக்கு சஹாபா பெருமக்களுக்கு எப்படி இல்மு ஞானத்தை ஒழுக்கத்தை கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒழுக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு நமக்கும் நம்மளும் அதை செய்யக்கூடியவங்களாக இருந்தால், நம்ம இதுக்கு செய்யக்கூடியவங்களாக இருந்தால் நமக்கும் அந்த கல்வி எல்லோருக்கும் யாவசக்தி தேவை. அப்போ அப்படிப்பட்ட யாவசக்திக்கு உண்டான ஓதுவது, அது மாதிரி செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை செஞ்சால் அது நம்ம மறதி ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட மறதியான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்போல்லாம் என்ன செய்யணும், என்ன திக்குறோன்னு பற்றி பார்த்தோம். நீ அடுத்து பார்க்க போகிறோம் செய்யக்கூடாத வாழ்க்கையிலே செய்யக்கூடாத சில நிகழ்வுகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்க்குறோம். 1வது பாத்ரூமில் அதிக நேரமாக உட்காரக்கூடாது. சைத்தானுடைய வீடாச்சு, எல்லாம் தெரியும். பாத்ரூமுக்கு போகிறோம், துவா ஓதிட்டு போகிறோம், பாதுகாப்பு தேடுறோம், சீக்கிரமாக முடிச்சுட்டு சொல்லி வெளியே வந்துடணும். அங்கே உட்காந்துக்கிட்டு நேரத்தை கடத்துவது, பேசுவது, அது மாதிரி சிரிப்பது, இந்த மாதிரி உண்டான அது மாதிரி மர்மஸ்தானத்தை பார்ப்பது, இதெல்லாம் நம்ம செய்கின்ற பொழுது மறவிகள் அது ஏற்பட்டுவிடும். மறவிகள் மறை வந்துவிடும். நல்லா கவனிக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கணும். பாத்ரூமுக்கு போனால் சீக்கிரமாக வெளிவராங்களா இல்லையா நம்ம கவனிக்க, பெற்றோர்கள் கவனிக்கணும். அது சைத்தானுடைய வீடு, அதிகமாக இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, மர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் விட்டு அதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே குழந்தைகளை வெளியே கொண்டு வந்துடணும். 1வது கவனிக்கக்கூடிய அந்த மறவி, இதை கவனிக்கணும்னு சொன்னால் மறவி வந்துவிடும். எதை படித்தா அவங்களுக்கு மண்டையில் ஏறாமல் போயிடும், அதை கவனிச்சுங்க. 2வது கபர்ஸ்தானத்துக்கு அங்கே போய் நம்ம பெரியவங்க குழந்தைவங்க அதிகமாக நேரமாக அங்கே போய் உட்காந்து பேசி விளையாட்டு, அங்கே வந்து வேஸ்ட்டுகளை போடுவது, விளையாடுவது, சிரிப்பது, மற்ற இடத்தை போட்டு கபர்ஸ்தானத்தை யூஸ் பண்ணுவது, அங்கே உட்காருவது,
இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த கபிஸ்தானில் மறவிகள் ஏற்பட்டுவிடும். இன்னும் முன்னோர்கள் சொல்லுவாங்க, அந்த மவுத்து வீட்டில் கூட உணவு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சொன்னால் மறவி ஏற்பட்டு விடுமா. அந்த மாதிரி விஷயங்கள் இறந்து போனவங்களுடைய அந்த மையவாடியில் கபிஸ்தான்கள் போய் நம்ம வேஸ்ட்டுகளை போடுவது, சிரிப்பது, விளையாடுவது, அங்கே போனால் அங்கே அதுக்குண்டான மரியாதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம பார்த்துக்கணும். அது மறவியில் ஏற்பட்டு விடும், அதை பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டுத்தந்த மறவி ஏற்படக்கூடிய விஷயம் அதிகமான உப்புகளை சாப்பிடுவது, கொழுப்பு உணவுகளை அறிந்துவது. இப்போ புதுசாக வரக்கூடிய உணவுகள், புதுசாக ஹராமான ஒரு உணவுகள், அந்த உணவுகள்லாம் அதிகப்படியான முறையில் சாப்பிடுகின்ற பொழுது, கொழுப்புள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது, அதிகமான உப்புகளை கொண்ட பொருட்களை சாப்பிடுகின்ற பொழுது மறவிகள் அதிகமாகும் என்று முன்னோர்கள் கித்தாப்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் மது அருந்துவது, கஞ்சா குடிப்பது, அது மாதிரி போதையான வஸ்து கூட பீரு, டம்மு போன்ற அனைத்திலிருந்தும் தவிர்த்திருப்பது. அதிகமாக தூங்குவதே மறவி ஏற்படும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மூளையை மங்க வைக்கக்கூடிய மதுன்னு சொன்னாலே அறிவு கெடுத்துறது தானே, அந்த நினப்பு இல்லாமல் ஆக்குறது, அந்த மெமரி இல்லாமல் ஆக்குறது தானே மதுவனுடைய வேலை. தூங்குவது, மது அருந்துவது, அது மாதிரி அது வஸ்து கஞ்சா அடிப்பது, இந்த மாதிரி உண்டான அந்த வஸ்துகள் பூராமே செய்கின்ற பொழுது மெமரி பவர் கம்மியாகிவிடும், மறதி ஏற்பட்டுவிடும். எனவே அதிலிருந்து நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை நாமும் பாதுகாப்பு பெற வேண்டும். அடுத்து அதிகமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய விஷயங்கள் இருந்து நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம இப்போ பிறருக்கும் அந்த சேனலில் வீடியோக்களை அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண வேண்டும். அது மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்களில் செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஆடைகளை நம்ம முகத்தை துடைப்பது, கை காலை கழுவிட்டு வர்றோம், அதுக்கு தனியாக ஒரு துண்டுகளை வைத்து நம்ம முகத்துக்களை கைகளை துடைச்சிக்கணும். நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகளை வைத்தே நம்ம துடைப்பது, அணிந்து கொண்டே அந்த ஆடை தேய்ப்பது, இது மாதிரி உண்டான செயல்களில் நம்முடைய அறிவு, ஞாபகம், மறதி ஏற்பட்டுவிடும். அதிலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம்ம எல்லாம் பேடி பாதுகாத்து, மறவி இல்லாத செயல்களிலிருந்தெல்லாம் பாதுகாத்து இறைவன் பக்கம் நெருங்க வேண்டும். இதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி ஸித்னி இல்மா துஆ கேட்டவங்க அதிகமான முறையில் இபாதத்துகளையும் அல்லாஹ்வுடைய தக்வாவான வாழ்க்கையிலேயும் நெருக்கத்திலேயும் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய அதிகப்படியான அவனுடைய கல்வி ஞானம், இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கல்வி ஞானத்தை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கில்லாமல் தர்றான். அதுதான் குல் இன்ன ஃபதுல பியதில்லாஹி யுத்திஹி மன் யஷா. அல்லாஹ்வுடைய ஃபதுல் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி ஞானம், மெமரி ஞானம், பவர், வியாபக சக்தி அல்லாஹ்வுடைய பொறுத்திருந்து அளவுக்கு அதிகமான முறை நமக்கு தர்றான் என்று சொன்னால், நம்ம பெரிய வக்கீல், ஐஏஎஸ், ஐபிஎஸ், வக்கீல், டாக்டர், விஞ்ஞானி படிக்கிறோம், நம்ம அறிவு பெருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தக்வாவான வாழ்க்கை, இறையச்சமான வாழ்க்கை, இபாதத்து செய்யக்கூடிய வாழ்க்கை, பேணுதலான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, இது எல்லாம் கடைபிடித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகள் நம்ம எல்லோருக்கும் மெமரி பவரை அதிகமாக முறையிலே யாவசக்தியை தந்து, நல்ல அதிகமான விளக்கங்களை தந்து, அதிகமான கல்விகளை தந்து, அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்ந்த பாக்கியங்களையும் இம்மை மனிதர்களை வெற்றியக்கூடிய சாரியங்களுடைய ரஹ்மானுடைய கூட்டத்திலே வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.